ஓட்டேரியில் பொதுப்பணித்துறை மூலம் 66 கோடியே 83 லட்சம் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்ட ஸ்டீபன்சன் பாலத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார். தனது சொந்த தொகுதியான சென்னை கொளத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார். இதன் ஒரு பகுதியாக GKM காலனியில் உள்ள மேல்நிலை பள்ளியில் சுமார் 1 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்டுள்ள 3 ஸ்மார்ட் வகுப்பறைகளை முதலமைச்சர் திறந்து வைத்தார். பின்னர் மாணவர்கள் 150க்கும் மேற்பட்டோருக்கு சீருடை, புத்தகப்பை உள்ளிட்ட கல்வி உபகரணங்களை வழங்கிய முதலமைச்சர் ஆசிரியர்களுக்கும் நலத்திட்டங்களை வழங்கினார். இதன் தொடர்ச்சியாக ஓட்டேரியில் பொதுப்பணித்துறை மூலம் 66 கோடியே 83 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்ட ஸ்டீபன்சன் பாலத்தை திறந்து வைத்தார். தொடர்ந்து நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசுகையில், நல்ல பல திட்டங்களை நமக்கு கொடுத்தவர் கலைஞர் கருணாநிதி என பெருமிதம் தெரிவித்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவரின் வாழ்வில் திமுக அரசு செயல்பட்டு வருவதாக கூறினார். சுமார் 3000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சென்னையில் மழைநீர் வடிகால் பணிகள் நடைபெற்று வருவதால் மழைக்காலத்தில் மக்கள் நிம்மதி பெருமூச்சு விடுவதாக தெரிவித்தார். நம்முடைய சென்னையினுடைய மேம்பாட்டிற்காக ஏராளமான திட்டங்களை நாம் செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம். குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், மாநகர பகுதிகளில் மழைநீர் வடிகால் பணிகளை மேற்கொண்டு வெள்ளம் வருகிற போதெல்லாம் மக்கள் எந்த அளவுக்கு துன்பப்படுகிறார்கள், துயரப்படுகிறார்கள் என்பதை அறிந்து அதற்கேற்ற வகையில் அந்த வெள்ளப்பெருக்கை தடுப்பதற்காக 3184 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு இன்றைக்கு அந்த பணிகள் எல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து பேசிய அவர், சென்னையில் தான் மேயராக இருந்தபோது 9 மேம்பாலங்களை கட்டி முடித்ததாக பெருமிதம் தெரிவித்தார். மக்களின் எதிர்கால தேவையை கருத்தில் கொண்டு அனைத்து பணிகளையும் திமுக அரசு செய்து வருவதாகவும் முதலமைச்சர் அப்போது கூறினார். அப்பதான் முதல்ல சென்னை மாநகராட்சியின் சார்பில் பாலங்கள் கட்டக்கூடிய பணியை தொடங்கணும். எப்போதுமே அரசாங்கத்தின் சார்பில் தான் பாலங்கள் கட்டுவாங்க. பொதுப்பணித்துறை, நெடுஞ்சாலைத்துறை என்று அரசினுடைய பல்வேறு துறைகளின் சார்பில் தான் கட்டுவாங்க. மாநகராட்சியின் சார்பில் பாலங்கள் கட்டிய வராது கிடையாது. முதல்ல நான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மேயராக பொறுப்பேற்றதற்கு பிறகு அதற்கான முயற்சியில் இறங்கினேன். அதில் 10 பாலங்களை கட்ட முடிவெடுத்து 9 மேம்பாலங்களை, அது ஒரு பாலம் ஏன் காலம் கடந்துச்சுன்னா அதுல டெக்னிக்கல் ப்ராப்ளம் கொஞ்சம் வந்துச்சு. இந்த பெரம்பூர் மேம்பாலம். இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் KN நேரு, PK சேகர் பாபு மற்றும் மேயர் பிரியா ராஜன், துணை மேலாளர் மகேஷ்குமார் மற்றும் அரசு அதிகாரிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்.